ஒரு நல்ல மேட்ச். வேலு வார்டு உள்ள வருது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. ரவுண்ட் 2 மேட்ச்க்கான டாஸை பாத்தீங்க. இந்த மேட்ச் யாருக்கு பாத்தீங்கன்னா கரியமாணிக்கம் வெர்சஸ் ராக்கெட் சிசி. சோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணாங்க கரியமாணிக்கம். அந்த மேட்சை லெஃப்ட் பேட்ஸ்மேன் 2 பேர் ஏகப்பட்ட லெஃப்ட் வச்சிருக்காங்க அந்த டீம்ல. சோ லெஃப்ட் பேட்டிங் ஆடி மேட்சை முடிச்சிட்டாங்க. லெஃப்ட்டுக்கு இந்த கிரவுண்ட் சாதகங்கிறது தெளிவா தெரிஞ்சு இந்த மேட்ச்க்கு 4 ஓவர் 4 பவுலர். ராக்கெட் சிசி ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க. புலித்தேவன் ஸ்ட்ரைக்லையும் நான் செகண்ட்ல இன்ஃபேண்ட். நீங்க எல்லாம் லெஃப்ட் வச்சிருப்பீங்களா? நாங்களும் வச்சிருக்கோம். 2 லெஃப்ட் முன்னாடி இறக்கிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சந்துரு வந்திருக்காங்க. முதல் பந்தே பேட்ல ஆடி இருக்காரு, தரையோட ஆடி இருக்காரு, கேப்லயும் ஆடி இருக்காரு. பெரிய கேப்புங்க. லாங் ஆஃப் கவர்ஸ்க்கு நடுவுல 2 செகண்ட் ஒன் நல்ல யார்கர் பீச்சுக்கிட்டு போயிருக்கு பின்னாடி. அந்த கீப்பர் மிஸ் பண்ண நாளா ஐயோ கையில போட்டு போயிருக்கு. பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஃபாஸ்டா போட்டாரு, நல்லா போட்டாரு. இத பத்தி யோசிக்காம மீதமுள்ள பந்த போட்டே தீரணும். சந்துரு எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பவுலர். பேட்டிங்ல ஒரு பேட்ஸ்மேனோட பாடி லாங்குவேஜ்லயே நல்லா தெரியும் அவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது. நான் எப்ப பார்த்தாலுமே சந்துரோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாரு. பாடி லாங்குவேஜ் வேற லெவல் ஆட்டிடியூடோட இருக்கும். தேர்ட் ஒன் வைடியா இருக்கிறதுக்கான முயற்சி. பேட்ல அடிமா சிங்கிள் மாத்திட்டாங்க. இன்ஃபான்ட் ஸ்ட்ரைக் அவர் பிடிக்கும் முதல் பந்து. அவரோட ஃபேவரட்டான ஷாட்டுக்கு போனாங்க. பாடியில பட்டு டாட் பால். குவார்டர் மேட்சிங் அது. போன பால் வைடு ரீபால். சந்துரு தரையோட பேருக்கு 2 ஃபீல்டர். மணி மேக்ஸிமம் தடுத்துருவாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். சூப்பரா பண்ணாருங்க ஃபீல்டிங். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் சந்துரு டு புலித்தேவன். நல்ல வேகம், நல்ல ஸ்டாப். கையை வந்து முட்டிச்சு பந்து டாட் பால். ஓவர முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. இவங்களுக்கு விக்கெட் விடாமல் நின்று ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க ராக்கெட் சிசிக்காக. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு பவுண்டரி நல்ல பால் போட்டு பின்னாடி பிடிச்சிட்டு போச்சு. அதுக்கப்புறமா கான்ஃபிடென்ட் விடாமல் போடணும்னு சொன்னேன். அதே மாதிரி போட்டுருக்காரு. மீதமுள்ள வந்து 5 ரன்ல பிடிச்சி போட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட மாத்துக்கை சபரி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபான்ட் அவர்கள் ஸ்ட்ரைக்ல. ஃபுல் டாஸ் பால் டவுன் தி லெக் தான் வந்துச்சு. இழுத்தடிக்கணும் இல்ல, பேட் பட்டதாவே அது 6. இன்ஃபான்ட் கீழ தான் இருக்கலாம். செகண்ட் ஒன் ஐயோ லெக் ஸ்டம்ப் தட்டிட்டு போயிடுச்சு. நீங்க பவுலிங்ல இந்த சூப்பரா அதுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய வந்து பெருசா எம்பல அவரு ஸ்கிட்டாயே வந்து பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா இன்ஃபான்ட் எப்போதும் வந்து ஒரு முதல் ஷாட் ஆடுவாருங்க. சிக்கி ஷாட் ஒன்னு பிகைன் த ஸ்கொயர் இல்லாட்டி ஆஃப் சைடோ லெக் சைடோ ஏதாச்சும் ஒரு சைடுல அவருக்கு அது பட்டுச்சுன்னா குழந்தை கட்டிட்டு போயிடுவாரு. இன்னைக்கு படல. இன்னைக்கு அது படலன்னு தெரிஞ்சோடனே நானும் யோசிச்சேன் படலையே அப்படின்னு யோசிச்சேன். ஆட்டம் இழந்து வெளியே சக்தி அவர்கள் இவரு பிடிக்கிற முதல் பந்து டாட். ஃபோர்த் ஒன் தரையோட ஆட்டாருங்க. ஹேட்ரிக் ஆஃப் டாட்டுக்கு அப்புறமா சிங்கிள் மாத்திருக்காங்க. ராம் கிட்ட பேர் கிட்டாபில் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ரிமைனிங் கவர்ஸ்க்கு பேருக்கு ஆஃப் சைடுல வந்து ஆஃப் சைடுல தரையிலே ப்ளே பண்ணாங்க. இதையும் டபுளா மாத்துறாங்க. அவரோட கடைசி வந்து ஃபுல் டாஸ் பால் டவுன் த விக்கெட் போயிட்டாரு. சரியா படலை. இதையும் டபுளா மாத்த முயற்சியில மாட்டிக்கிட்டா. ஐயோ சான்ஸ் தராங்க. விக்கெட் கொடுத்திருக்காங்க. புலித்தேவன் லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் போயிருக்கு. 2 ஓவர் முடிவுல 14 ஸ்கோர். இது வரைக்கும் 2 விக்கெட் இருக்காங்க. ராக்கெட் சிசி 2 விக்கெட்டுமே லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு நியூ பேட்ஸ்மேன் கிருஷ்ணா. அடுத்த ஓவர் போறதுக்கு அரவிந்த் வந்திருக்காங்க. நியூ பவுலர் நியூ பேட்ஸ்மேன். முதல் பந்து ஸ்லாட்ல இருந்துச்சு பட் ஃபேஸோட போட்டாருங்க. ராம் அங்க ஃபீல்டர் துரிதமா வேலை பார்க்க சிங்கிள் மட்டுமே. செகண்ட் ஒன் கொடுத்தாருங்க. வளர்ச்சி கொடுத்தாருங்க. ஸ்லாட்ல இருந்த பந்து காம்பவுண்ட தாண்டி கடாசிட்டாரு. ஃபுல் டாஸ் பால் ஆளே இல்லாத பக்கம் தட்டி விட்டாரு. போன பாலும் செக் பண்ணி 6 கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணிருக்காங்க. லெக்கம் பேரே வந்து கை கொடுத்துட்டு போறாரு. ஃபோர்த் ஒன் சுவிட்சிட்டுக்கான முயற்சி. தரையோட பேருக்கு மணி மேல பட்டு பேருக்கு த்ரோ பெட்டரா வரும். அதுக்கும் நடுவுல ஓடி இருக்காருங்க. வேற மாதிரி ஓடி இருக்காரு. லாஸ்ட் ஓவர் இந்த ஓவரில்
அதே இடம் அதே ஷாட் பலார்னு பட்டுங்க ஸ்வீப் ஷாட் மூலியமா இந்த தடவை நல்ல வேலை அந்த காம்பவுண்டை தாண்டி அடிக்கல. காம்பவுண்டை தாண்டி அடிச்சா பந்து தெரியல இருக்கும். 6 கடைசி பந்து டவுன் த விக்கெட் போய் கிளாசிக்கல் ஷாட். ஒரு ஆன்டி கிளைமாக்ஸா பார்க்க முடியுது. கைக்கு போயிருக்கு. 3 ஓவர் அடிச்ச பேட்ஸ்மேன் இந்த ஓவர்ல மட்டுமே ஆட்டம் இழந்து வெளியே. 3 ஓவர் முடியல 35 ஸ்கோர். இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ராக்கெட் சிசி ரன்னை கொண்டாண்டு போயிட்டாருங்க. வந்த வேலையை தெளிவா பார்த்துட்டு போயிட்டாரு சக்தி அவர்கள். ஸோ ஆக்சுவலா அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சாரு. ஓவர் பிச்சில் பந்து 2 பந்து அங்க ஸ்கொயர் லெக்கு மேல கட்டாசி விட்டாருன்னு பார்த்தா 1 ஜூசி ஃபுல் டாஸ் பிகைண்ட் த விக்கெட்ல ஃபைன் லெக்ல ஒரு 6. அதை தாண்டி இந்த கிரவுண்ட்ல ஓடி டபுள் எடுக்கிறதுலாம் கஷ்டம். அதையும் ஓடி எடுத்தாரு. சிரிச்சுக்கிட்டே ஓடினாரு. வினோத் வந்திருக்காங்க. கிருஷ்ணா ஸ்ட்ரைக்ல சரியா படலைங்க. இங்கேயே சுத்திருச்சு. ஆஃப் சைட்லயே இருக்கு பந்து. பெருசா டிராவல் ஆகல. சிங்கிள். ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஒரு காலை பிடிக்கிறாரு. தலைவருக்கு இன்ஜுரியா என்ன? பார்த்து உட்காருங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சுவிட்ச் இட் கௌசிக். ஒரு பிடிக்கிற முதல் பந்து திரும்பி போட்டாருங்க. இப்பதாங்க சொன்னாரு பிக் பாஸ் சரண் ஸ்விட்ச் இட்டுக்கு ரெடியா இருங்கன்னு. பேட்ஸ்மேன் ரெடியாவே இருந்திருக்காரு. நான் பாக்குறேன் மேக்ஸிமம் டோர்னமெண்ட்ல அவர் பிடிக்கிற முதல் பால் எப்போதுமே ஸ்விட்ச் இட்டுக்கு தான் போவாரு. விக்கெட்டை பத்தி யோசிக்க மாட்டாரு. ஆனா ஸ்விட்ச் இட் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணிடுவாரு. செகண்ட் பால் லெக் சைடுல திருப்பில அடிக்க வேணாம் நாங்களே தரோம். டவுன் த லெக் போடப்பட்ட பந்து 6. ரெண்டாவது 6. போன பால் வைட்டு ரீபாந்த பால். ஒரு ஆன்டி கிளைமாக்ஸ் அகைன். விக்கெட் எடுத்திருக்காங்க. 2 ஓவர் அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம் இழந்து வெளியே. போன ஓவர்ல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்ப நடந்திருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்து நியூ பேட்ஸ்மேன் லெக் கட்டர் லோக். லாஸ்ட் ஓவர் சுவிட்ச் இட்டு தரையோட போயிருக்குங்க. அன்ஸ்டாப்பபிள். 4 ஆளே இல்லாத பக்கம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன். டார்கெட் சைடிங் பந்து பேட்ல பட்டிருக்கு. ரொம்ப நேரம் டிராவல் ஆகுதுங்க. சந்துரு நல்ல ஃபீல்டர் டேக்கன்ங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம் சாரி 4 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம் இழந்து வெளியே 6ன்ட்டேன். ஸோ லெக்கெட்டர் லோக்கு ஒரு பெரிய சுத்து தான் போனாங்க. பேட்டோட தயாரா இருந்தாங்க. இந்த பந்து டாட்டு முதல் இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவுல 53 ஆடி இருக்காங்க ராக்கெட் சிசி. 54 இப்போ டார்கெட்டு கரிய மாணிக்கிறதுக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சேஸுக்காக ஓப்பனிங் பர்சனா ஸ்ட்ரைக்ல சந்துரு. நான் செகஷன்ல விக்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்துட்டாருங்க. வேகம் போட வந்துட்டாருங்க. சித்திக் 24 பால்ல 54 தேவை. செகண்ட் இன்னிங்ஸ் முதல் பந்து காலில் பட்டிருக்கு. டாட் பால் வேகத்தோட போட்டார். வேகத்தை குறைக்கவே இல்லை. செகண்ட் ஒன் சரியா படல. பிடிக்க ஃபீல்டரும் கிடையாது. குத்தி திரும்பி போவோம். 2 ஃபீல்டர் ஆயிட்டாங்க. இப்போ விக்கெட் கீப்பரை சேர்த்து சிங்கிள் மட்டுமே. விக்கி லெஃப்டி பேட்ஸ்மேன். அவர் பிடிக்கிற முதல் பந்து. தேர்ட் பால் ஓவரில் அப்பா சம வேகங்க. நல்ல கேரி கிடச்சிருக்கு. 4th ஒன் அகெயின் டாட்டு லைனுக்குள்ள வந்துருக்கிட்டாங்க. பேக் டு பேக் 2 டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் பாடி லைனுக்கு வந்திருக்காங்க. ஸ்டெம்ப் லைன் நல்ல ஸ்டாப்புங்க. ஹைட்டான ஃபீல்டர் உட்காந்தே பிடிச்சிட்டாரு. போட பால் வைடு. டவுன் த விக்கெட் போய் ஃபிளிக் பண்ணி விட்டாருங்க. டிஸ்டன்ஸ் பெருசாக ட்ராவல் பண்ணியிருக்கு. கௌசிக்கையும் வேடிக்கை பார்க்க வச்சிருக்கு. அவரோட கடைசி பந்து ஒரு 6 பார்க்க முடியுது. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. இது வரைக்கும் விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேர் கரிய மாணிக்கிறதுக்காக. செகண்ட் ஓவர் கூட லோகோ வந்திருக்காங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் சைக்கிள் இருக்க போகிறாங்க. இந்த காம்படிஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். இந்த பேட்டருக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போன ரவுண்ட் 1 மேட்ச்ல நல்லா ஆடி கரியமாணிக்கிட்ட இப்போ இந்த மேட்சுக்கு கொண்டாந்த பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்ல. அதே மாதிரி லோகோ அவரை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ ரைட்டுக்கு நல்லா போடுவார். இப்போ லெஃப்ட் பேட்ஸ்மேன் இந்த மேன் இன் ஃபார்ம் ஸ்ட்ரைக்ல முதல் பந்து பாடியில் ஃபாஸ்ட்டாக போட்டாருங்க. ப்ளஸ் டர்ன் பண்ணல. செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். பெருசாக டர்ன் பண்ணல. அவர் கட் பண்ணதை பார்த்தா ரொம்ப டர்ன் ஆகும் எதிர்பார்த்தேன். லைனுக்குள்ள வந்திருக்கு. டாட் பால் உடம்பு ஓட்டி வருது பேட்ஸ்மேனுக்கு. எக்ஸ்ட்ரா பேஸுங்க. வேரியேஷன் காட்டிக்கிட்டே இருக்காரு. 3வது டாட். ஹேட்ரிக் ஆஃப் டாட் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. பாடி லைனுக்கும் பேட்டில் பட்டிருக்கு. பட் சரியா பாருங்க. சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காரு. ஸ்லோவா போட்டாங்க. கேப்ல போயிருக்கு. அன்ஸ்டாப்பபிள் 4ங்க. லோட்டாஸா மாட்டிருச்சு. பிச் பண்ண முடியல. இந்த தடவை வந்த சந்துரு அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 4 காட்டியிருக்காரு. லோகுட்டு சந்துரு டவுன் த விக்கெட் போனாங்க.
பிச்சில் இருந்து டர்ன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கீப்பர் கைவசம் டாட் பால் 2 ஓவர் முடியல 14 ஸ்கோர் இது வரைக்கும் விக்கெட் விடாம ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க ஓப்பனிங் பேர் கரிய மாணிக்கத்துக்காக ஸோ நெக்ஸ்ட் ஓவர் ஸ்கை அருண் வந்திருக்காங்க 12 பால் பாக்கி இருக்கு 12 பால் 40 தேவை முதல் பந்து கைக்கு பக்கத்தில் போது பட் ஃபாஸ்ட்டாக போகுது இதை தடுக்கிறது கஷ்டம் சிங்கிள் செகண்ட் பால் சந்துரு ஸ்ட்ரைக்கில் கம்ஃபர்டபுளாக ஆடலை ஆளே இல்லாத பக்கம் விழுவுது 2 ரன்கள் மட்டுங்க 2 தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நல்லா பட்டுச்சான்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா பவுண்டரி கிடைச்சிருக்கு அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பந்து கௌஷிக் அங்கே ஃபீல்டர் ஃபோர்த் ஒன் ஹைட் ஓவருங்க காட்டன் போல்டுக்கு அவரே போவார் எனக்கு தெரிஞ்சு செம்ம ஹைட் இருக்கு கேட்டு எடுக்கணும் ஐயோ கேட்ச் டிராப் ஆயிருக்கு ரன் அவுட் சான்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அடிக்க முடியல அடுத்த பந்து பேட்ல பட்டுருக்குங்க தெளிவா அங்க ஒரு ஃபீல்டர் போட்டு வச்சிருக்காங்க சிங்கிள் ஒரு கடைசி பந்து ஐயோ நல்ல வேகம் டோட்டாஸ் பாடியில போட்டிருக்கு 3 ஓவர் முடிவில் 24 ஸ்கோர் இது வரைக்கும் விக்கெட் விடல கரிய மாணிக்கம் லாஸ்ட் மேல ஒரு சதீஷ் வந்திருக்காங்க 6க்கு 30 தேவை முக்கியமான ஆறுல முதல் பந்து பெருசா எம்பல பந்து ஸ்லிங் ஆக்ஷன்ல போட்டாங்க டாட் பால் பாடியில பட்டிருக்கு செகண்ட் ஒன் டவுன் தி விக்கெட் போனாங்க டாட் பால் பிஃபோர்ல இருந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கீப்பர் கைவசம் பந்து தேர்ட் பால் நேரா தூக்கி கால்ல ஹேட்ரிக் ஆஃப் டாட் பார்க்க முடியுது லாஸ்ட் ஓவர்ல வந்து 3 டாட் போட்டிருக்காரு 3 பால் பாக்கி இருக்கு தூக்கி உள்ள போட்டா மேட்ச் முடியும் சுவிட்ச் ஹிட்டுக்கு வாய்ப்பு இல்லாம ஃபாஸ்டா போட்டாரு டாட் பால் ஹேட்ரிக் ஆஃப் டாட்டுக்கு தாண்டி 4 in a row அது மட்டும் இல்லங்க பிக் பாஸ் அரண்டு 100 ரூபாய் வழங்குறாராம் லாஸ்ட் ஓவர் டாட் பால் 5வது டாட் மேட்ச் பால் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் போட்டாருங்க 5 டாட் போட்டு 6வது பந்துல ஒரு 6 காட்டியிருக்காங்க ஆறுதலுக்கு ஒரு 6 சந்துரு கையில இருந்து சோ எப்படி பார்த்தாலுமே டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை முடிச்சிட்டாங்க ரவுண்ட் 2 மேட்ச் வின்னிங் கரிய மாணிக்கம் விகேஸ் ராக்கெட் சிசி ஸோ ராக்கெட் சிசி இந்த மேட்சை ஜெயிச்சு குவார்டருக்கு என்ட்ரு ஆகுறாங்க அடுத்த மேட்ச் ராக்கெட் சிசி வெர்சஸ் கன்னியாகுமரி